ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கில் இயல் 4 பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். இயல் 4ல் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. ஓகேவா? நற்றிணையை வந்து இயற்றியது யார்? மிளைக்கிழான் நல்வேட்டனார். அவர் தான் வந்து இயற்றிருக்கார். ஃபஸ்ட்டு நம்ம நூற்குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு நம்ம பாடல் போவோம். ஓகே, நற்றினையை வந்து இது பண்ணவர் யார் பார்த்தீங்கன்னா மீளை அப்படிங்கிற ஊரை சேர்ந்தனால இவருக்கு மீளை கிழான் நல்வேட்டனார் அப்படின்ட்டு இவருக்கு பேர் வந்துட்டு, இவருடைய பேர் நல்வேட்டனார். மீளை ஊரை சேர்ந்த மீளை கிழான் நல்வேட்டனார் அப்படின்ட்டு பேர் வந்துட்டு. இவர் 5 திணைகளிலும் வந்து பாடலை இயற்றியவர். அதில் நற்றிணையில் 4 பாடல்கள் வந்து இயற்றிருக்காரு. குறுந்தொகையில் ஒரு பாடல்களை இயற்றிருக்காரு. இவ்வளோதான் வந்து நூற்குறிப்பில் வந்து வரும். மேலும் இவர் வந்து ஒரு சங்க காலத்தவர். ஆசிரியர் குறிப்பை பொறுத்த வரைக்கும் நற்றிணை வந்து 8 தொகை நூல்களில் வந்து முதலாவது வைத்து பாடக்கூடிய நூல் தான் வந்து எனது நற்றிணை. நற்றிணைக்கு வந்து நல் அப்படிங்கிறது ஒரு அடையாள மொழி வந்து உள்ளது. மேலும் நற்றிணை வந்து அகத்திணை நூல். 8 தொகை நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அகத்திணை புறத்திணை அப்படின்ட்டு 2 வகை உண்டு. ஓகேவா? அதில் வந்து இது வந்து அகத்திணை நூல். புலவர் வந்து பலரால் பல்வேறு காலங்களில் வந்து பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் வந்து என்னது நற்றிணை. நற்றிணையில் வந்து 5 திணைகளுக்கும் வந்து பாடல்கள் வந்து இருக்கிறது. இதோடைய அடி வரையறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9 to 12. ஓகேவா? நற்றிணையோடைய அடி வரையறை அப்படிங்கிறது 9 to 12. நற்றிணை அது வந்து திணைன்னு வச்சுக்கோங்க. ஒரு திணை வந்து 9லேருந்து 12 அடி வந்து வளரும் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதில் மொத்தம் 400 பாடல்களை வந்து கொண்டுள்ளது. மொத்தம் 275 பேர் வந்து இந்த நற்றிணையிலிருந்து பாடல்கள் வந்து பாடியுள்ளார்கள். இவ்வளவுதான் வந்து நூற்குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பாடலுக்கு போவோம். பாடலுக்கு போயிட்டு புக் பேக் பார்ப்போம். பாடல் நற்றிணை பாடல். தோழி வந்து தலைமகனிடம் கூறியது: அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் மறுகால் உழுத ஈரச் செருவின் வித்தோடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊற நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே. இது ஒரு பாடல், இது ஒரு பாடல். ஓகேவா? நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே. ஒவ்வொரு பாடல் கிடையாது, ஒவ்வொரு மீனிங்கள் வரும். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வமென் புதுவே. ஸோ அவ்வளவு புரியாது, அங்கே பொருள் பார்த்தோன்னு புரிஞ்சிடும். மேலைக்கிழான் நல்வேட்டனார் தான் எழுதியிருக்காரு. இதோட மீனிங் வந்து என்னன்னா 2 வந்து இதை பிரிச்சிருப்பாங்க மீனிங்கில். ஃபர்ஸ்ட் வந்து வயலை பற்றி சொல்லியிருப்பாங்க, அடுத்து அரசரை பற்றி சொல்லியிருப்பாங்க. உழவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெற்கருது. ஓகே, உழவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விவசாயத்தை முடிச்சு நெற்கதிர்களை அறுவடை செய்த பின்னர் வந்து அழகிய வயலை மறுபடியும் வந்து பயிர் செய்ய வந்து உழுதனர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பனையொலி பெட்டியில் வந்து நிறைய விதையை கொண்டு வந்து ஈரமுள்ள அந்த நிலத்தில் வந்து மீண்டும் விதைக்கிறார்கள். பின்பு அங்கு நீர்நிலைகளில் வந்து பல்வகை மீன்களை பிடித்து அப்பெட்டியில் கொண்டு வருகின்ற புது வருவாயினை உடைய மருத நிலத்தவனை. ஓகே, மீன்களை பிடித்து அப்பெட்டியில் கொண்டு வருகின்றன. ஓகே, மீன்களை பிடிச்சு கொண்டு வராங்க அந்த மருத நிலத்துக்கு. ஓகேவா? இவ்வளவுதான். இது இது வயலை பத்தி இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரசால் சிறப்பு செய்ய பெறுதலும் யானை தேர் குதிரை இந்த ஊர்திகள்னால வந்து அரசருக்கு சிறப்பு கிடையாது. அதை தாண்டி செல்வ சிறப்பன்று அவருடைய முன்வினை இருக்குல்ல, அது வந்து அதற்கு முன்னாடி இளையவர்களை கைவிடாமல் காக்கும் மென்மையான பண்பே செல்வம் என சான்றோர்கள் வந்து கூறுகிறார்கள். ஓகேவா? யானை தேர் குதிரையெல்லாம் வந்து செல்வம் கிடையாது அரசருக்கு. அவர் வந்து எளியோரால் கைவிடாமல் காக்கக்கூடிய அவருடைய மென்மையான பண்பு தான் செல்வம் அப்படின்ட்டு சான்றோர்கள் கூறுகிறாங்க. வயலை பற்றி ஒரு சில டீட்டெயில் இருக்கும். ஃபர்ஸ்ட் விவசாயத்தை முடிச்சுட்டாங்க. அகைன் வந்து விவசாயத்தை பண்ணுவதற்கு பனையொலி பெட்டியில் விதையை கொண்டு வந்து விதையை வந்து விதைக்கிறாங்க. அங்கே உள்ள நீர்நிலைகளை மீன்களை பிடித்து இங்கே மருத நிலத்துக்கு வந்து கொண்டு வராங்க. மருத நிலத்துக்கு கொண்டு வராங்க. அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோதான் வந்து இந்த பாடல். அரி அப்படின்னா வந்து என்னது? நெற்கதிர். சேரு அப்படின்னா வயல். செரு அப்படின்னா வயல். யானர்னா புது வருவாய். வட்டினா பனையோலி பெட்டி. நெடிய மொழிதல் அரசரிடம் சிறப்பு பெறுதல். அவ்வளவுதான். இல்ல இலக்கண குறிப்பில் நமக்கு அவ்வளவு தேவை. புது புக்கில் உள்ளதை பார்த்துக்கோங்க. கான்செப்ட் புரிஞ்சா போதுமானது.
நற்றினையோடைய பாட்டு பார்த்தாச்சு, நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்தாச்சு. அடுத்து புக் பேக். ஓகே, நற்றினை 9 அடி சிற்றளவும் 12 அடி பேரளவும் கொண்டது. அரி அப்படிங்கிறது நெற்கதிர், நல் அப்படிங்கிறது அடைமொழியோடு வரக்கூடியது நற்றினை. நற்றினையை தொகுத்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றினை 8 தொகை நூல்களில் ஒன்று. செரு அப்படின்னா வயல், வித்து அப்படின்னா விதை, யானர் அப்படின்னா புது வருவாய், வட்டி அப்படிங்கிறது பனையோலை பெட்டி. அவ்வளோதாங்க. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்றினை முடிஞ்சிடும். அது கூட அடுத்ததே பார்த்தீங்கன்னா பாடல் வரியில புறநானூறு கொடுத்துருப்பாங்க. இந்த புறநானூற்று பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகனார். இது ஃபர்ஸ்ட் பாடல் வரி பார்த்துரும். இதில் உள்ள பாடல் வரிகளும் முக்கியம். இந்த 2 பாடல் வரிகளும், இந்த முதல் லைனும் இந்த லாஸ்ட் 2 லைனும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் இடைப்பட்ட சேயே ஆயினும் தொடைப்புணர்ந்து அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒருவழி தோன்றி யாங்கும் என்றும் சான்றோர் சான்றோர் பாலராப சாலார் சாலார் பாலார் ஆகுபென. ஓகேவா, இப்படின்னு கொடுத்தேன். இது ஒன்றும் கிடையாதுங்க. பொண்ணு, பவளம், முத்து இது எல்லாம் நிலைத்த பெருமலையில் பிறக்கும் மாணிக்கமும் தோன்றும் இடங்களால் ஒன்றுக்கொன்று தொலைவில் இருப்பினும். ஒரு பெரிய மலையில பொண்ணு, பவளம், முத்து, மாணிக்கம் இது எல்லாம் தோன்றுறது. அது எல்லாம் ரொம்ப ரொம்ப தொலைவில் இருந்தாலும் அது மாலையாக கோர்த்து அது மதிப்புமிக்க அணிகலனாக அமைக்கும் போது நமக்கு ஒரு ஒருங்கு சேரும். ஓகேவா, நமக்கு ஒரு இன்பம் சேரும் அல்லது ஒரு ஒழுக்கம் சேரும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது போலதான் சான்றோர்கள் பார்த்தீங்கன்னா சான்றோர் பக்கம் தான் இருப்பாங்க. சான்றாமை இல்லாதவர்கள் தான் தீயவர் பக்கத்துல இருப்பாங்க. இனத்தோடு சேரும்பாங்களா, அதை தான் இங்க சொல்றாங்க. பொண்ணு, பவளம், முத்து, மாணிக்கம் இதெல்லாம் ஒன்று சேரும். இதெல்லாம் மாலையா ஒன்று சேரும். அது போலதான் பார்த்தீங்கன்னா சான்றோர் பக்கமே இருப்பார்கள். சான்றாமை இல்லாதவர்கள் தீயவர் பக்கம் இருப்பார்கள் அப்படின்ட்டு இந்த பாடலோட வரியில கண்ணகனார் அழகா சொல்லியிருப்பார். அவ்வளவுதான். இதுல மற்றபடி ஒன்றும் டீட்டெயில் கிடையாது. இந்த புறநானூற்றோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகனார். இவர் கோப்பெருஞ்சோழனின் அவைக்களப்புலவரா இருந்தாரு. இந்த கோப்பெருஞ்சோழன் இருக்கார்ல, இவர் வடக்கு இருந்த போது, அதாவது இதோட மீனிங் என்னன்னா கோப்பெருஞ்சோழனும் பிசியாந்திரனும் நண்பர்கள். ஆனா பார்த்துக்கிட்டே மாட்டாங்க, பார்க்காமல் இருந்த ஒரு நண்பர்கள். ஓகேவா, அது பிசிராந்தியர் பாண்டிய நாட்டோட ரிலேட்டட் உள்ளவர். கோப்பெருஞ்சோழன் சோழ மன்னன். ஆனா இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டு. இவர் கடைசி காலகட்டத்தில் இறக்க போகும்போது வடக்கு இருந்த பொழுதுன்னா அவர் இறக்க போது வடக்கு திசையில இருந்து இறக்க போறாரு. அந்த தகவலை அறிஞ்ச பிசிராந்தியரும் ஆனா இவங்க 2 பேரும் வருகைக்காக, பிசிராந்தியரின் வருகைக்காக காத்திருந்தான். யார்? கோப்பெருஞ்சோழன் காத்திருந்து வடக்குல இருக்கிறாரு. பிசிராந்தியரும் அவர் வருவாரான்னு தெரியல. அவரும் பாத்தீங்கன்னா அதே வடக்கு திசையில இருந்து ஒரே நேரத்துல உயிர் நீற்றுவார். அப்போ இந்த கோப்பெருஞ்சோழனோட அவைக்களப்புலவர் தான் கண்ணகனார். இந்த பிசிராந்திரர் இவங்கெல்லாம் வரும்போது அவங்க கூட இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகனார். அவர் தான் இந்த பாடல் எழுதுப்பார். இந்த பாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அவன் உயிர் துறந்த பொழுது அவங்க இறக்கும் போது கண்ணகனார் இந்த பாடலை பாடியிருப்பார். ஓகேவா, கோப்பெருஞ்சோழன் தான் நினைக்கிறேன். கோப்பெருஞ்சோழன் இவரு இறந்துருவார். பிசுநந்தனும் அந்த வடக்கு திசையிலே 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. அது ஒரு நட்புக்கு இலக்கணமாக அந்த மாதிரி வரும். அதனாலதான் இது பாத்தீங்கன்னா எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் இப்போ இந்த பாட்டை படிச்சு பாருங்க, உங்களுக்கு இது கான்செப்ட் புரியும். ஓகே, எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் எப்படி சேருதாங்களோ அதே மாதிரி கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தியரும் சேர்ந்துட்டாங்களே, சான்றோர்கள் கூட தான் சேருவாங்க அப்படிங்கிறது கான்செப்டை இங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் புறநானூற்றோட நூற்குறிப்பு. இது 8 தொகை நூல்களில் ஒன்று. புறநானூறு இது 400 பாடல்களை கொண்டது. மன்னர்களின் வீரம், புகழ், கொடை, வெற்றிகள் பற்றி இதுல சொல்றாங்க. மக்களுடைய சங்ககால மக்களின் வாழ்க்கை நிலை, மன்னர்களின் வீரம், புகழ், கொடை, வெற்றிகளை பற்றி சொல்கிறது. மேலும் தமிழர்களுடைய வரலாற்று மற்றும் பண்பாட்டை அறிய உதவுகிறது. அவ்வளவுதான். இது ஆஸ் யூஷுவல் எல்லா புக்லயும் இதே ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பாங்க. நீங்க படிச்சு உங்களுக்கு இதா இருக்கும். இது புறப்பொருள், அது அகப்பொருள். நம்ம நற்றினை பார்த்தோம்ல, அது அகப்பொருள் வரும். இது புறப்பொருள் பற்றிய 400 பாடல். அகத்திணை புறத்திணை சொன்னோம்ல, இதுல இது புறத்திணையில வரும், புறப்பாடல். அவ்வளவுதான். இல்ல பெருசா இதுல நோட்ஸ் எடுக்கிறது மாதிரி ஒண்ணும் கிடையாது. 4-5 வார்த்தை தான். என்ன வார்த்தை எல்லாம் இருக்கு? கண்ணகனார் இருக்காரு. அவர் யாரு? கோப்பெருஞ்சோழனுடைய அவைக்களப்புலவர்.
பிசிராந்தர் ஒருத்தர் வாராரு, கேரக்டர், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. புறநானூறு 400 பாடல்களை வந்து கொண்டது. புறநானூறு 400 பாடல்களை கொண்டது. இது மக்களுடைய வாழ்க்கை நிலை, வீரம், மன்னரோட வீரம், புகழ், கொடை, வெற்றிகளை கொண்டது. தமிழர்கள் பண்பாட்டு வரலாறு பற்றி சொல்கிறது. அதனால இதில் வந்து லைட்டாக ரீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பேச்சுக்களை எல்லாம் பற்றி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. எல்லாம் அவ்வளவு தேவை கிடையாது. வெறும் பேச்சுக்கும் மேடை பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பேச்சு முடிவில் சுருக்கத்தை கூறி கருத்தினை வந்து தெளிவா வந்து சொல்ல வேண்டும். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் பேரறிஞர் அண்ணா மற்றும் திருவிக்கா, 2 பேரும் உண்டு. மேக்சிமம் அண்ணா தான் வருவார். ஓகேவா, ஆன்சரா. அண்ணாவின் கடிதம். அண்ணா வந்து பொங்கல் பண்டிகைக்கு அவருடைய தம்பிகள்னா அவருடைய தொண்டர்களுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. அண்ணா வந்து தொண்டர்களை வந்து தம்பி தான் சொல்லுவாரு. அந்த கடிதம் இதுவும் ஜஸ்ட் ரீட் தான், இல்லை வந்து ஒன்று பெருசா இருக்காது. உழைத்து பேரு, உரிய நேரத்தில் பெரு, முயற்சி செய்து பெரு அப்படின்ட்டு அன்பு ஆணையை வந்து யாரு, அண்ணா வந்து இடுகிறார். தமிழர் திருநாள் தை முதலாம், அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரு பயன்பெற்று புதுமை இன்பம் போனும் நன்னாள் அப்படின்ட்டு முடியரசன் சொன்னதை அண்ணா வந்து இங்க எடுத்து சொல்றாரு. அந்த லெட்டர் எழுதுறாரு. நீங்க வந்து இந்த பாட்டில் ஏதாட்டு கொடுத்துட்டு அண்ணான்னு போட்டுறாதீங்க, இது முடியரசனோட பாடல். பொங்குக இன்பம், பொங்குக புதுமை, பொங்குக பொலிவு, வளம் பெருகிட அப்படின்ட்டு, வளம் பெருகிட, வாழ்வு சிறந்திட, வாழ்க தமிழ், வாழ்க தமிழகம் அப்படின்ட்டு அண்ணா வந்து அவர்களுடைய தம்பிக்கு வந்து 11/1/1968 வந்து பாடல் எழுதியிருக்காரு. அடுத்த வினா விடை வகைகள், ஒரு பொருள் பன்மொழி, இதெல்லாம் நியூ புக்கில் என்ன இருக்கோ அதே கான்செப்ட், அது பார்த்தாலே போதும். இங்கேருந்து கேட்கல, ஓகேவா, ஓல்டு புக்கிலேருந்து கேட்கல, நியூ புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. ஒரு பொருள் பன்மொழி குறித்து சொற்கள் வந்து ஒரு பொருள் குறித்து வரும் சொற்களை ஒரு பொருள் பன்மொழிம்பாங்க. ஒரு பொருள் பன்மொழிக்கு சான்று நடுமையம். செய்வாயா அப்படிங்கிறதுக்கு வயிறு வலிக்கும் அப்படின்னு சொன்னா ஊறுவது கூறல். ஆடத் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு பாடத் தெரியுமா அப்படிங்கிறது இனமொழி. நன்னூல் கிடைக்குமா அப்படின்னா கடைக்காரன்ட்ட கேட்பது, அது வந்து நான் வாங்க போறேன், குழல் வினா. அறிவினா, ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்பது அறிவினா. ஏவல் விடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதை செய்வாயா நீயே செய் அப்படிங்கிறது ஏவல் விடை. மறைவிடை அப்படிங்கிறது வருவாயா வாரேன் இல்ல வாரேன் அப்படிங்கிறது மறுவிடை. ஊறுவது கூறல் அப்படிங்கிறது உண்டாயா அப்படிங்கிறதுக்கு வயிறு வலிக்கும் அப்படிங்கிறது ஊறுவது கூறல். ஓகேவா, இதுல வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பேஜ். ஓகே, இதை பார்ப்போம். என்ன ஓமைகளை சொற்சொடரில் அமைத்தல். என் இளமை காலத்து செயல்கள் பசுமரத்து ஆணி போல நெஞ்சில் ஆழமாக பதிந்துள்ளது. பசுமரத்து ஆணி போலனா இப்படி நிரந்தரமா என் மனசுல பதிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அறிஞர் அண்ணாவின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பாரெங்கும் ஒளி வீசுகின்றது. அதாவது அவருடைய புகழ் வந்து எல்லைகளற்ற அனைவரும் பார்க்கும்படி அவருடைய புகழ் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த இதுல வந்து ஒரு 15 கிட்ட கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நான் ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன், அதை வந்து பார்ப்போம். அந்நிலடியிட்ட புழுவை போல, அந்நிலடை பட்ட, ஓகேவா, அந்நிலடை பட்ட புழுவை போலனா அந்த புழு வந்து நெருப்புல பட்டு வலியால் துடிக்கும். ஓகேவா, அப்போ வலியால் துடித்தல் துன்பம், இந்த மாதிரி மீனிங் வரும். கடலில் கரைத்த பெருங்காயம் போல. கடல்ல வந்து ஒரு பெருங்காயத்தை கலைச்சா அது என்ன காணாம போயிடும், அது வந்து ஒரு பயனற்ற செயல், பயனற்று போதல். அதப்போ பயனற்று போதல், காணாமல் போதல். கடல்ல போய் பெருங்காயத்தை காமிச்சா அது ஒரு செகண்ட்ல காணாம போயிடும். இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளின்னா ஒரு பெரிய கதை அதெல்லாம். ஓகேவா, இலவம் பஞ்சுக்காக ஒரு கிளி வந்து காத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த இலவம் பஞ்சு வெடிக்காது அப்படிங்கிறது மாதிரி அதுக்கு கிளிக்கு தெரியாது. அதனால ரொம்ப நாள் காத்து அது ஏமாற்றம் அடையும். ஏமாற்றம். காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல. காதுல வந்து ஈயத்தை காய்ச்சி ஊத்துனா எப்படி இருக்கும், அடைக்கும், வலி இருக்கும், அந்த மீனிங்ல வரும். அடியற்ற மரம் போல. அடியற்ற மரம், மரம் இப்படி இருக்கு, இல்ல அடி இல்லைன்னா என்ன ஆகும், வீழ்ந்துரும். அடியற்ற மரம் வந்து வீழ்கிறது. மடை திறந்த வெள்ளம் போல. ஒரு வெள்ளம் வருது, அதை வெள்ளம் வந்து எப்படி, இப்போ ரீசெண்டா எல்லா இடத்துலயும் வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் வருது, ஒரு சிவரை உடைச்சிட்டு வந்தா எப்படி வரும், தடையின்றி மிகுதியாக வெள்ளம் வரும். கல்மேல் எழுத்து போல. கல்மேல வந்து வெளுத்துனா என்னது, இது கல்வெட்டுகள். கல்மேல் எழுத்து போலன்னா நிலைத்தன்மையாக இருக்கும். அத்தி பூத்தார் போல, அரிதான செயல். அத்திப்பூ எப்போவாதான் பூக்கும், அதனால அரிதான செயல். மலை காணா பயிர் போல. புது புக்கில் மலைமுகம் காணா பயிர் போலம்பாங்க, வாட்டம் தான்.
மலரும் மனமும் போல. மலரும் மனமும் அப்படிங்கிறது என்னது? மலர்ல இருந்து மனம் வந்து வருகிறது, ஒரு ஒற்றுமை. வேலியை பயிர் மேய்ந்தது போல. வேலி வந்து பயிரை பாதுகாக்க, அது மேய்ந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு இன்மை. கீரியும் பாம்பும் போல, எலியும் பூனையும் போல, இதெல்லாம் வந்து எதிரிகளாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வந்து வெளிப்படைத்தன்மை மிக தெளிவாக தெரியும். கிணற்று தவளை அப்படிங்கிறது வெளி உலகம் அறியாமை, அறியாமை அறியாமல் அப்படிங்கிறது மாதிரி வரும். நிலவும் வானமும் போல, நிலவும் வானமும் வந்து ஒற்றுமையாக இருக்கும். நகமும் சதையும் போல, நகமும் சதையும் வந்து ஒற்றுமைக்கு வரும். மலரும் மனமும் ஒற்றுமை, இந்த மாதிரி வரக்கூடியது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்கும்போது நீங்க இதெல்லாம் ஈஸியா வந்து ஆன்சர் வந்து உங்களால பண்ண முடியும். ஸோ ஈஸி தான் எல்லாம். அடுத்தது அவ்வளவுதான். இதுல ஃபைனலா இந்த இது பார்த்துக்கோங்க. பழமொழிகள் ஜஸ்ட் ரீடு தான். ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசர்வ். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? லிட்டில் ஸ்டோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ். அடிமேல் அடி வைத்தால் அம்மேல் நகரும். டிட் ஃபார் டேட். இதுதான் பழிக்கு பழிமா வரும். டிட் ஃபார் டேட்டுன்னா யானைக்கு பாகைக்கும் சரியா. ஒர்க்ஷிப், செய்யும் தொழிலை தெய்வம். டைம் இஸ் கோல்ட், காலம் போன்றுவர். டிட் ஃபார் டேட் பழிக்கு பழி, அதுவும் வந்து வரும். ஓகேவா? ஸோ ஒரு சில பழமொழிக்கு 2 ஆன்சர் வரும். அதனால இதில் உள்ளதை பார்த்துக்கோங்க, போதுமானது. ஆனால் இது பழமொழிலாம் எனக்கு தெரிஞ்சு கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இது பெரிய புராணம் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.